முதலாவது தேவனை கனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று சொன்னார். இரண்டாவது கர்த்தருடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களை கனம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். மூன்றாவது உங்களை பெற்றெடுத்த தாய்மார்களை கனம் பண்ணுங்கள் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டிலே இன்றைக்கு நாம் மோசேயின் தாயை நாம் நினைக்காமல் இருக்க முடியாத காரணம் என்னவென்றால் 25 லட்சம் மக்களை நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் தலைவனாக மோசே மாறுவதற்கு காரணம் இருந்த மோசேயுடைய தாய். அந்த தாய் மோசையை வளர்த்த போது, நீ எகிப்து தேசத்தில் இருந்தாலும் நாம் இந்த தேசத்தில் அந்நியராயிருந்தாலும் நீ ஒரு எபிரேயன் என்பதை அவனுக்கு ஊட்டி வளர்த்தார்கள். பாலை மட்டுமல்ல, ஆகாரத்தை மட்டுமல்ல, தேவனை பற்றியும் தேவனுடைய வசனத்தை ஊட்டி வளர்த்ததுனால மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவது வெறுத்து தேவனுடைய ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை திறந்தவன்றான். அந்த அளவிற்கு அந்த மோசையை மாற்றுவதற்கு காரணம் என்னவென்றால் மோசையுடைய தாய் அந்த மோசைக்கு கொடுத்த அந்த மாபெரும் போதனை. ஆகவே மாபெரும் தலைவனை உருவாக்குவதில் மோசையுடைய தாய் முக்கிய பங்கு பெற்றார்கள்.